ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மரங்கள், நிறைய செடிகள், நிறைய பூக்கள், நீர்நிலைகள்னு அந்த காடு ரொம்ப அழகாக இருந்துச்சாம். நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாம் அந்த காட்டில் இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு யானையும் இருந்துச்சாம். அந்த யானைக்கு அந்த காடு ரொம்ப பிடிக்குமா. அது டெய்லி அந்த காட்டில் நடந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போகுமா. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா, அந்த யானை நடந்து போயிட்டு இருந்துச்சாம். அப்போது அது போகிற வழியில் ஒரு குழி இருந்துச்சாம். அதை அந்த யானை பார்க்காம நடந்து போனதுனால அந்த குழிக்குள்ளே யானை விழுந்துடுச்சாம். அதுக்கப்புறமா யாராவது உதவி செய்ய வருவாங்களான்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு அந்த குழிக்கு மேலே பார்த்துட்டு இருந்துச்சான். யாராவது வந்து உதவி செய்யுங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துச்சான். அதுக்கப்புறமா அந்த வழியாக வந்த சிங்கம் என்ன ஆச்சு யானையேன்னு கேட்டுச்சான். அப்போது தான் குழிக்குள்ளே விழுந்த கதையை அந்த யானை சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். அந்த சிங்கம் எப்படியாச்சும் இந்த யானைக்கு உதவி செய்யணும்னு நினச்சி சுற்றி இருந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த குழிக்குள்ளே போட்டு யானை மேலே வர்றதுக்கு உதவி செஞ்சிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த கல்லெல்லாம் போட்டு யானையை வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணிச்சான் அந்த சிங்கம். அந்த சிங்கம் செஞ்ச உதவியால் யானை வெளியில் வந்துடுச்சான். அந்த யானையும் சிங்கமும் சிறந்த நண்பர்கள் ஆகிட்டாங்களாம். அந்த யானை ரொம்ப நன்றி சொல்லிச்சான் அந்த சிங்கத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த காட்டில் பழையபடி யானை ரொம்ப சந்தோஷமாக இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? அறம் செய்ய விரும்பு.